வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி பசலைக்கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வானலில் ஒரு 50 கிராம் போல் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி சேர்த்து பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பசலைக்கீரை வச்சு தான் நம்ம கூட்டு செய்ய போகிறோம். கொடியிலேருந்து கீரை எல்லாத்தையும் தனியாக எடுத்துட்டு அதை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் போல் சோம்புத்தூளை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து ஒரு தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ண பசலைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கீரை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கூட்டு எவ்வளோ திக்னஸ்க்கு வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாம். சுவையான பசலைக்கீரை கூட்டு ரெடி.